ஹரி ஓம். ஓம் பூதக்ருதே நமஹ. யார் ஒருவர் இருக்கின்ற அனைத்தையும் உண்டாக்குபவராக இருக்கின்றாரோ அந்த விஷ்ணுவுக்கு பெயர் பூத கிருதே நமஹா என்று பெயர். ஒரு படைப்பானது படைக்கப்பட வேண்டுமானால் அதற்கு மூலப்பொருள் என்பது தேவைப்படுகிறது. உலகத்தினுடைய படைப்புக்கு மூலப்பொருளாக இருப்பது இறைவனுடைய சக்தி அல்லது மூல பிரகிருதி என்று பெயர். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இந்த மூன்று சக்தியினுடைய துணை கொண்டு இறைவன் இந்த உலகத்தை உண்டாக்குகின்றான். அதனால்தான் இந்த உலகத்திலே நாம் பார்த்தோமேயானால் இரண்டு பொருள்கள் தான் இருக்கிறது. ஒன்று இறை தத்துவம், மற்றொன்று இறைவனுடைய சக்தி. இறைவனுடைய சக்தியின் துணை கொண்டு இறைவன் உலகத்தை அழகாக படைக்கிறார். படைப்பதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், அந்தந்த ஜீவராசிகள் அந்தந்த குணத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப தமோ குணத்திலே இருந்தால் ரஜோகுணத்திற்கு உயர்வதற்காக, ரஜோகுணத்திலே இருந்தால் சத்துவகுணத்திலே உயர்வதற்காக, சத்துவகுணத்திலே இருந்தால் அதிலிருந்து உண்மை சுரூபமாக இருக்கின்ற அந்த பரமாத்மாவை அடைவதற்காக இந்த மூன்று சக்திகளை வைத்துக்கொண்டு இறைவன் உலகத்தை அழகாக படைக்கிறான். அதனால் இந்த நாமத்துக்கு பெயர் ஓம் பூதக்ருதே நமஹ. ஹரி ஓம்.